கடந்த 4 ஆண்டு காலத்தில் மேற்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பயணங்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இந்த பயணம் அமைஞ்சதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. இந்த ஃபாரின் விசிட்டில் தான் மிக அதிக அளவிலான முதலீட்டுகள் ஏற்கப்பட்டிருக்கு என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டூர் இந்த டூரு. ரொம்ப ப்ரௌடான டூராக இந்த பயணம் அமைஞ்சிச்சு. அது ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்நேரம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1000 ஆண்டுகள் பழமையான உலகின் முதன்மையான ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாருடைய திருவுருவப்படத்தை திறந்து வச்சது தான் அந்த பெருமைக்கு காரணம். அது மட்டுமல்ல, சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100ஆண்டு கருத்தரங்கத்தையும் நம்ம கடந்து வந்த பாதையையும் இனி அடைய வேண்டிய இலக்குகளையும் விளக்கமாக நான் அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறேன். அதோட அயலக தமிழர்கள் சந்திப்பு கூட்டங்களில் பேசுனது, சோயாஸ் பல்கலைக்கழக மாணவர்கிட்ட திராவிட மாடல் பற்றி பேசுனது, லண்டனில் இருக்கக்கூடிய பொது உடைமை தத்துவ மாமேதை கார்ல் மார்க்ஸ் நினைவிடம், சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாழ்ந்த இல்லம், அதே போல் திருவள்ளூர் சில தமிழ் காதலர் ஜி போப் அவர்கள் நினைவிடம் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று பல பெருமைகளோடு நான் திரும்பி இருக்கிறேன். முதலீடுகளை ஈர்க்க சென்ற முதலமைச்சராக மட்டும் இல்லை, பெரியாரின் பேரனா, திராவிட இயக்கத்தை சார்ந்த தலைவரா, சுயமரியாதை உள்ள ஒரு தமிழனா, இந்த பயணம் எல்லா வகையிலும் எனக்கு பர்சனலாக மறக்க முடியாத பயணமாக அமைஞ்சிருக்கு. சில வேலை இதெல்லாம் பொறுத்துக்க முடியல. அதனால தான் எதுக்கு இந்த வெளிநாட்டு பயணம், இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களை சந்தித்து பேசினா போதாதா என்னெல்லாம் அறிவுபூர்வமாக கேட்கறதா நினச்சிக்கிட்டு புலம்பியிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெர்மனியில் நடந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் நிறைய ஜெர்மன் கம்பெனி வந்திருந்தாங்க. அப்போது நம்ம தமிழ்நாட்டை பற்றி எடுத்து சொன்னதும் பல முதலீட்டாளர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, தமிழ்நாட்டில் இவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்குன்னு இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி வேறு ஒரு மாநிலம்தான் தங்களுடைய பொட்டென்ஷியலை பற்றி பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. இனி நிச்சயம் தமிழ்நாட்டை நோக்கி நிறைய முதலீட்டாளர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க. அடுத்து ஜெர்மனியில் NRW மினிஸ்டர் பிரசிடெண்ட் திரு ஹென்ரிக் ஹூஸ்ட் அவர்களை சந்தித்து பேசினேன். அவரும் அதையே தான் சொன்னார். இப்படியான தொடர்புகளை ஏற்படுத்தவும் பார்ட்னர்ஷிப் உருவாக்கவும் தான் வெளிநாடுகளுக்கு முதலமைச்சரான நானே நேரில் போனேன். ஒரு மாநிலத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் இன்னொரு நாட்டோட மாநிலத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவரா அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க சந்திக்கும் போது பிஸ்னஸை தாண்டி இந்த உறவு வலிமையாகுது. அதுதான் முக்கியம். அப்படித்தான் ஹென்ரிக் வூஸ்ட், இங்கிலாந்து அமைச்சர் திருமிகு கேத்ரின் வெஸ்ட் ஆகியோருடைய சந்திப்புகள்லாம் இருந்துச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.